என் செல்ல குழந்தையே, அம்மாவை பஞ்சமி இரவில் கண்டு உனக்கான வெற்றி செய்தி ஒன்றினை பெறுவதற்காக வந்திருக்கின்றாய். அம்மா, இன்று எனக்கு ஒரு நல்ல செய்தியை நீ சொல்லிவிட்டாய் என்றால் நான் நிம்மதியாக உறங்கி விடுவேன் என்று என் பிள்ளை சொல்கின்றாய் அல்லவா? நீ சொன்ன விஷயம் என் செவிகளுக்கு கேட்டதனால்தான் அம்மா உனக்கு இன்று இந்த நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். நாளைய விடியலானது வளர்பிறை சஷ்டியினுடைய விடியல். என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கு ஒருவர் மிக பெரிய உதவியை செய்ய போகின்றார். இந்த உதவி அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது. ஆனால் உனக்கு அது கிடைத்திருக்கின்றது. இதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவர் எந்த ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்ய போகிறார், யாராக இவர் இருக்க போகின்றார், இவரின் பெயர் என்ன என்பதனை உனக்கு சொல்வதற்காக உன் அம்மா இந்த இரவு நேரத்தில் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சிலரது உதவிகளை எல்லாம் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனையோ தடங்கல்களையும் வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் கூட இது போன்ற விஷயங்களுக்குள் தலையிட்டு விட முடியாது. அப்பேற்பட்ட நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இவரால் நடக்கவிருக்கின்ற நன்மையை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நாளைய விடியலை நல்லபடியாக எதிர்கொள்ள என் பிள்ளை நீ துணிந்து நிற்க வேண்டும். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று சிந்திப்பதை நிறுத்திவிட்டு நடக்கின்ற விஷயத்தை உனக்கானதாக மாற்ற என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு இப்பொழுதே நீ தயாராகிவிடு. நீ இப்பொழுது வளர்பிறை பஞ்சமியில் இந்த தாயானவளை எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு வணங்கி என்னுடைய ஆசிகளை பெற்று கொண்டாயோ அதுபோல நாளைய விடியலும் உனக்கு வெற்றி விடியலாக மாற வேண்டும். வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானை நீ வணங்க வேண்டிய நாள் அல்லவா? என் பிள்ளையே, ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே உனக்கு அற்புத நாள் என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன். அதனால் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி தருகின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். யார் நினைத்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் நீ ஒருபொழுதும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? அடுத்தவர்கள் சொல்லி ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்ற நிலை வந்தால் அதனினுடைய உண்மைத்தன்மையை ஆராயாமல் நீ கிடைத்து விட்டது என்று சொல்லி எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மையை கொடுத்தது என்பதனை உணர்ந்து, எந்த விஷயம் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தியது என்பதனை புரிந்து கொண்டு அதன் பிறகுதான் அதை நீ ஏற்றுக்கொள்வதா விட்டு விடுவதா என்கின்ற முடிவினை எப்பொழுதுமே எடுக்க வேண்டும். என் பிள்ளையே, நாளை முருகப்பெருமானினுடைய அருளோடு நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலுமே உனக்கு மிக பெரிய வெற்றியினை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அதற்கு இந்த வராகியினுடைய அன்பு உன்னோடு எப்பொழுதும் தொடர்ந்து வரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அம்மா அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் உன்னை விட்டு விட மாட்டேன். என் பிள்ளையின் கண்ணீரை கண்ட இந்த தாய்க்கு ஒரு நாளும் கண்ணுறக்கம் வந்து விடாது. என் பிள்ளைக்கு நான் இனிமேல் தரப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிக பெரிய ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றது. எந்த ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை இத்தனை நாளும் கனவு கண்டாயோ, எந்த ஒரு வாழ்க்கைக்கு நீ ஆசைப்பட்டாயோ அதை நான் உன் கைகளில் நிச்சயமாக தருகின்றேன். அம்மா எப்பேற்பட்ட சக்தி படைத்தவள் என்று உனக்கு தெரியும் அல்லவா? அவள் உன்னை தேடி வருகிறாள் என்றால் அதை நீ சரியாக உன் வாழ்க்கைக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தில் நமக்கு நன்மையை தருகின்ற தாய் என்றென்றும் நமக்கான வெற்றியையும் நம்மிடத்தில் கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து கொண்டிருந்தால் போதும் என்பதனை என் பிள்ளை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள். சரியான புரிதல் எங்கும் இருக்க வேண்டும். எல்லோருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகளை நீ சரியாக செய்ய வேண்டும். ஏனென்றால் முயற்சி உனதாக இருந்தால் உன் கைகளில் அந்த வெற்றியை ஒப்படைப்பது தெய்வத்தின் பொறுப்பாக மாறிவிடும். நீ முயற்சிகளை செய்துவிட்டு
அது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக நீ தெய்வத்திடம் கோபம் கொள்ளலாம். முயற்சி இல்லாமல் ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைக்கவில்லை என்று எப்பொழுதுமே தெய்வத்தின் முன்னால் நிற்க முடியாது. அதனால்தான் அம்மா சொல்கின்றேன். ஏனென்றால் அப்பொழுது தவறு உன் பக்கமாக திரும்பிவிடும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் நான் ஏற்கனவே கணித்து வைத்திருக்கின்றேன். அதனால்தான் உனக்கு நடக்கும் நடக்காது என்பதை பற்றி அம்மா தெளிவாக விவரிக்கின்றேன். அதை சரியாக பெற்றுக்கொள்ள உன்னுடைய முயற்சிகளை எப்பொழுதுமே நீ என் மீது நம்பிக்கை கொண்டு செய்து வருகின்ற பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு எல்லாமும் நன்மைகளாகத்தான் முடியும். என் பிள்ளையே, இந்த வராகியினுடைய வாக்கு உன் மனதை ஆறுதல் படுத்துகிறதோ இல்லையோ, நிச்சயமாக இந்த நொடி உன்னை ஒரு ஆபத்தில் இருந்து காத்து வருகிறது என்பதுதான் உண்மை. அம்மா உன்னை அவ்வளவு எளிதாக எந்த ஒரு கஷ்டத்திலும் விட்டுவிட மாட்டேன். தவறான முடிவுகளை எடுக்க இருந்த எத்தனையோ பிள்ளைகளை காத்து அம்மா நல்வழிப்படுத்தி இருக்கின்றேன். வாழ்க்கை உன்னை வாழ்வதற்காகத்தான் படைத்திருக்கின்றதே தவிர ஒரு நாளும் எந்த ஒரு தவறான முடிவுகளையும் எடுத்து உனக்கு கிடைத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை முடித்து கொடுப்பதற்காக அல்ல என்பதனை எந்நேரமும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ வேண்டும். என் பிள்ளையை, கஷ்டங்களே இல்லாத மனிதர்கள் என்று யாரையுமே கை நீட்டி காட்டிவிட முடியாது. சந்தோஷமாக இருப்பது போல வெளியில் நடிப்பவனுக்குத்தான் 1000 பிரச்சனைகள் மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள். என் தங்கமே, நாளை உனக்கு மிகப்பெரிய உதவி யாரால் கிடைக்கப் போகின்றது என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றாய் அல்லவா? நாளைய விடியல் என்பது முருகப்பெருமானினுடைய விடியல், வளர்பிறை சஷ்டியினுடைய விடியல். இந்த விடியலில் உன்னை தேடி வருகின்றவர் நிச்சயமாக முருகப்பெருமானினுடைய பெயரை கொண்ட ஒருவராக இருப்பார். அது மட்டுமல்லாமல் நெற்றியில் விபூதியோடு நிச்சயமாக உன்னை தேடி வருவார். என் பிள்ளையே, அவர் சொல்கின்ற விஷயங்கள் உன் மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கும். நான் சொல்வது போல என் பிள்ளை சற்று நினைவில் வைத்துக்கொள். அதாவது ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவரினுடைய பெயர் வேலன், கந்தன், கதிர்வேலன், முருகன், இதுபோன்று அவரினுடைய பெயர்கள் ஏதேனும் ஒன்றை கொன்றதாக இருக்கும். அதே நேரத்தில் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் முருகப்பெருமானினுடைய தொடர்புடைய தெய்வங்களான வள்ளி, தெய்வானை, பார்வதி என்று இது போன்ற பெயர்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். என் பிள்ளையே, வாழ்க்கையில் சில நேரங்களில் சில அற்புதங்கள் சட்டென்று நடந்துவிடும். நம் பல நேரங்களில் சொல்கின்றோம் அல்லவா, கடைசி நேரத்தில் கூட தலைகீழாக மாறிய விஷயங்கள் நிறைய உண்டு என்று. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் சட்டென்று பல மாறுதல்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்துவிடும். இந்த மாறுதல்கள் எல்லாம் உனக்கான நல்ல திருப்பங்களை உன் வாழ்க்கையில் தரும். இவர் அப்படி என்ன உதவி செய்ய போகின்றார் என்று தானே யோசிக்கின்றாய்? என் பிள்ளையே, நீ குழம்பி நிற்கின்ற விஷயத்திற்கு உனக்கு தெளிவை தரப்போகின்றார். சில நேரங்களில் உனக்கே தோன்றும் அல்லவா, நாம் இப்பொழுது எத்தனை கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய மனது எந்த அளவிற்கு இப்பொழுது இறுக்கமாக இருக்கின்றது, இந்த நேரத்தில் நமக்கான ஆறுதல் மட்டும் ஒருவரிடத்தில் இருந்து கிடைத்து விட்டால் எவ்வளவு மனது சாந்தமாக மாறிவிடும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? அந்த ஆறுதலைத்தான் அவர்கள் உனக்கு கொடுக்க வருகின்றார்கள். என் பிள்ளையே, அவரிடத்திலிருந்து நீ கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னை வாழ வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணங்களை தூண்ட வைக்கும். அது மட்டுமல்ல, நீ செய்கின்ற செயலில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை அவர் ஆணித்தரமாக உன்னிடத்தில் எடுத்துரைப்பார். என் பிள்ளையே, முருகப்பெருமானே நேரடியாக வந்து உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொன்னது போல நிச்சயமாக உனக்கு புல்லரிப்பு ஏற்படும். என் குழந்தையே, நெற்றியில் விபூதியோடும் மங்களகரமான பொருட்கள் ஏதேனும் வைத்து கொண்டும் சரி, ஒருவர் உனக்கு வந்து ஆசிகளை வழங்குகிறார்கள் என்றால் அதை நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், மனதிற்குள் எத்தனை எண்ணங்களை வேண்டுமானாலும் வைத்துவிட்டு போகட்டும். அவர்கள் அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்கின்ற ஆசிகள் உண்மையாக மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் நெற்றியில் இருக்கின்ற இந்த மங்கள பொருட்கள் சட்டென்று அந்த நொடி மட்டும் அவர்கள் எண்ணத்தை மாற்றிவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அந்த ஆசிகளை எப்பொழுதுமே முழுமையாக மனநிறைவோடு ஏற்றுக்கொள். எல்லோராலும் எப்பொழுதுமே கெட்டவர்
நல்லவர்களாக இருந்துவிட முடியாது. கடவுள் அவர்களுக்கு சரியான நேரத்தில் அந்த சூழ்நிலையிலிருந்து நல்லதொரு மாறுதலை கொடுப்பார்கள். அதுபோலத்தான் இதுவும். எவ்வளவு கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் மங்களகரமான பொருட்களை நெற்றியில் வைக்கும் பொழுது அந்த நொடி சட்டென்று அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற வாக்கில் அவர்களின் எண்ணங்களும் மாறிவிடும். இதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை, நாளைய விடியலை சரியாக நீ எதிர்கொள்ள தொடங்கு. வராகியும் உன்னோடு சேர்ந்து நாளைய விடியலில் நிச்சயமாக பயணிப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.